அதிகாலை விடியலுக்காக காத்திருக்கும் பச்சிளம்பறைகளுக்கு என் தாய் தமிழின் இனிய வணக்கங்கள். புதிய விடியலுக்கான ஆரம்பமும் புதிய வாழ்க்கையின் தொடக்கமும் பள்ளியில் ஆரம்பித்து பல்கலையில் முடியும். ஆனால் பல்கலையின் படிப்பினைகள் வாழ்வு முடியும் வரைக்கும் தொடரும். அவ்வாறாக எம் பல்கலையாம் கிழக்கு பல்கலைக்கழகம் பற்றி சிறிய காணொளியில் உங்களிடம் வருவதில் எனக்கு மகிழ்ச்சி. மீன்பாடும் தேனாட்டில் இனப்பதம் ஏதுமின்றி இன்புற்று கழிக்கும் இயற்கையலில் கொஞ்சம் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பல பீடங்கள் காணப்படுகின்றன. அதில் ஒன்றாக எம் விவசாய பீடமும் காணப்படுகின்றது. இது அடிப்படையாக 6 பிரிவுகளை உள்ளடக்கி காணப்படுகின்றது. இதில் முதலாவதாக பார்க்க இருப்பது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிராப் சயின்ஸ். இது தாவரங்களை அடிப்படையாக கொண்ட இப்பிரிவானது தாவரவியல் சார்ந்த பல விடயங்களையும் உள்ளடக்கி இருக்கின்றது. இங்கு பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகளும் காணப்படுகின்றன. அதாவது இளைய வளர்ப்பு ஆய்வுக்கூடம், தாவரவியல் ரீதியான ஆய்வுக்கூடங்கள், நாற்று மேடை, நவீன விவசாய தொழில்நுட்பங்களும் காணப்படுகின்றன. தாவரங்கள் சார்ந்த பல்வேறு விடயங்களையும் இங்கு எம்மால் இலகுவாக மேற்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. இவ்வகையான வசதிகளை கொண்டதனால் மாணவர்களினால் தாவரவியல் சார்ந்த ஆய்வுகளை இலகுவாகவும் தெளிவாகவும் மேற்கொள்ளக்கூடியதாக உள்ளது. வாராக ஓர் விதை மண்ணிலிருந்து மரமாகுவது மனிதனுக்கு ஓர் வாழ்க்கைப்பமாக விளங்குகின்றது. அதாவது விடாமுயற்சியை கற்பிக்கின்றது. If you ever feel like giving up on life, just remember these golden lines. சோகத்தால் இதுதான் மாறிடும், கண்ணீர் விட்டால் செடியா பூத்திடும், என்னாகும் வா வாழ்ந்தே பார்த்திடலாம். தினம் நீ தேடும் வாழ்க்கை எங்கோ உன்னை தேடுமே. அது உனக்கான காலம் வந்தால் உன்னை சேருமே. சுடரே சுடரே உடைந்து போகாதே, உடனே வலிகள் மறைந்து போகாதே. இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். இங்கு நடைபெறும் ஆய்வுகள் யாவும் மேற்பார்வையாளர்களினால் அவதானிக்கப்படுவதனால் மாணவர்களினால் துல்லியமான விடைகளை பெற முடிகின்றது. அது மட்டுமன்றி இங்கு காணப்படுகின்ற குரோப் ஃபார்மின் மூலமாக மாணவர்களினால் பயிற்சியையும் மேற்கொள்ளப்படுகின்றது. இதன் மூலமாக பயிற்சியை தொடர்பான பிரச்சனைகள், அதாவது பயிற்சியை நோய்கள், அதற்கான காரணிகள், கட்டுப்பாட்டு முறைகள் என்பன அனுபவ முறையில் கற்பிக்கப்படுகின்றது. இதனால் புத்தகத்தினை அடிப்படையாக கொண்ட கல்வியை விடுத்து அனுபவத்தை அடிப்படையான கல்வி மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இட்ட விதை மரமாக வளர்ந்து பறவைகளுக்கு வீடாகுவது போல கற்ற கல்வி பெற்றுத்தந்த உடன்பிறவா உறவுகளும் மாவட்டம் கடந்து மாகாணம் கடந்து நட்பாக உருவாகி மாறி நிற்கின்றது இங்கே. படத்தில் பார்த்த இடங்கள் யாவும் பாதங்கள் பதிக்க வழிவகுக்கின்றது பல்கலை. பண்டிதனாக விடினும் பண்புடன் பழையிடச் சொல்லிட்டது எமக்கு. பள்ளி பிள்ளைகளின் கனவு வீடாக மரபு வழி தொடர்கின்றது எம் கிழக்கு பல்கலை.
அடுத்ததாக நாம் காண இருப்பது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் சயின்ஸ். விலங்கியல் சார்ந்த அனைத்து விடயங்களும் இங்கு கற்பிக்கப்படுகின்றது. வாய்மொழியாக அல்லாமல் அனுபவ ரீதியாக கையாள்கைகளுடன் கூடிய கற்கை நெறியினால் விலங்குகளின் உடலியல் கூறுகள் விளக்கப்படுகின்றன. அது மட்டுமன்றி ஆய்வு கூடங்களின் உதவியினால் விலங்குகள் தொடர்பான ஆய்வுகளும், விலங்கு பண்ணையினால் விலங்கு வளர்ப்பு முகாமைத்துவமும் அனுபவ பாடமாக கற்பிக்கப்படுகின்றது. அடுத்ததாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயாலஜி. இது உயிரியல் தொடர்பான கற்கை நெறிகளை கொண்டுள்ளது. இதனால் தாவர அணுக்கள் மற்றும் கட்டமைப்புகள் தொடர்பாக கற்பிக்கப்படுவதுடன் பூச்சிகள் தொடர்பான கட்டமைப்புகள், கட்டுப்பாட்டு முறைகளும் இங்கு கற்பிக்கப்படுகின்றன. அத்துடன் பங்கசு வளர்ப்பு, பாக்டீரியா வளர்ப்பு மற்றும் DNA தொடர்பான ஆய்வுகளும் மாணவர்களினால் மேற்பார்வையாளர்களின் உதவியுடன் மேற்கொள்ளப்படுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்த பிரிவாக மண்ணுடன் தொடர்புடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கெமிஸ்ட்ரி, அத்துடன் வர்த்தகம் தொடர்பான டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ், இறுதியாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். இதன் மூலமாக பயிர்செய்கை இயந்திரங்கள், காலநிலை மாற்றங்கள் மற்றும் அறுவடை தொடர்பான விடயங்கள் மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுகின்றது. என்னோடு இணைந்தமைக்கு நன்றி.